ஒரு நிமிஷம் நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பாருங்களா. ஒரே நிமிஷம் அவர் மட்டும் பாருங்களா. அவரை பார்த்துட்டு என்ன நீங்களே சொல்லுங்கள். எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? அப்படி தத்ரூபமாக இருக்காரு பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே அவர் ரியலாகவே அவர் நிற்கிற மாதிரி இருக்குது. உண்மையாகவே ரியலாகவே அவர் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தினமும் தோணுங்க, அவர்கிட்ட போகும்போது அவர் முகம் வந்து அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்கும். சடனாக நான் அவர் கையில் வச்சுட்டு எப்பவுமே அவர்கிட்ட பேசுவோம் கொஞ்ச நேரம். எதுக்குன்னா எங்கள் குறைய சொல்கிறதுக்கு இல்லை, அவர்கிட்ட பேசணும், அவ்வளோதான். அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு எனக்கு சமயம் கிடைக்கும் போது அவர் கையில் வச்சுட்டு அவர்கிட்ட தனியாக நான் பேசுவேன். யாரும் இல்லாத சமயத்தில் அவர்கிட்ட பேசுவேன். பேசும்போது அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ரியலாகவே அதை என்ன சொல்கிறது, சிரிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நிஜமாகவே முருகர் வந்து இருக்கார், அதாவது நம்மளுக்காக வந்திருக்காருன்றதை வந்து உணர முடியுது, உண்மையாக உணர முடியுது. நீங்களும் உணர்ந்திருப்பீங்க, முருகரை முழுசாக நம்புறவங்க உணர்ந்திருப்பீங்க. அதே ஒரு காரியத்தை உங்களால் முடியல, ஒரு காரியம் செய்ய முடியல, என்னால் ஒரு விஷயத்தை நடத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் முருகர்கிட்ட போய் வேண்டுதலை வைக்கிறீங்க. எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். முருகரை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கறது வந்து சிறப்பானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, முருகர்கிட்ட வேண்டுதலை வச்சு சந்தேகம் வேண்டாம். நடத்தவார இது இவ்வளோ பெரிய காரியமாச்சு, இவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் வேண்டாம். வச்சுட்டீங்கள்ல, அவர் பார்த்துப்பார். நியாயமானதாக இருந்தால், நீங்கள் நல்லவராக இருந்தால், உங்களுக்குள்ளே எந்த ஒரு தீமையான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்து தீருவார், உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றே தீருவார். இது மட்டும் சத்தியமான உண்மை. முருகரை நம்பினவங்க கைவிட்டது சரித்திரமே கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் வந்து முருகரை முழுசாக நம்புங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி.